ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். நாம் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால் டைரெக்டாக இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராக்கெட் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரைஸில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $211.50 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுலேயே வந்துட்டு 25% ஸ்டாப் லாஸ் இருக்குது, 50% டார்கெட் வந்துட்டு இருக்குது. பட் நான் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஹை எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இதுதான் சென்செக்ஸோட 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, நான் $211.50 வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஹை வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு இங்கே தெரியும் ஹை ப்ரைஸு. இங்கே பாருங்க, $473 போயிடுச்சு. அதாவது நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தது $211.50. அங்கேருந்து ஒரு 100%க்கு மேலேயே வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எதனால் இந்த ஆர்டரை வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எடுத்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு பார்க்கலாம். இப்போது இந்த சைடு இருக்கிறது நிஃப்டி சார்ட்டு, இந்த சைடு இருக்கிறது சென்செக்ஸ் சார்ட். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த பாயிண்ட்டை வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கேப் இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கேப் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் 3 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிளியராக வந்துட்டு வியூ ஆகும் அப்படின்ற ரீசனுக்காக சென்செக்ஸில் நான் 3 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக வந்துட்டு பாருங்கள். இப்போது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட கான்செப்ட் படி என்ன பண்ணணும், இந்த இம்பார்ட்டன்ட் செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்துட்டு கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகலை. ஆனால் இம்மிடியட்டாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்லி வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நான் இப்போ உங்களுக்கு நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், அதில் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு வியூ ஆகும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டியோட சார்ட் என்ன சொல்லுது பாருங்கள், ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. ஓகே, இப்போது நம்ம இந்த கேண்டல் 9:27 கேண்டலை பேஸ் பண்ணி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சென்செக்ஸில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 78,107 இருக்கு இல்லையா, நம்ம 78,100 அப்படின்ற ஒரு கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இது சென்செக்ஸோட 78,100 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நம்ம இப்போ 9:27 கேண்டலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம் இல்லையா, பை சைடு வியூ. ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே லோவிலேருந்து அந்த என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணேன் அப்படின்னா 335 ரூபா வந்துட்டு காமிக்குது. ஓகே, இந்த 335 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வைஸ் வந்துட்டு ஹியூஜாக வந்துட்டு இருக்குது. ஓகே, அப்போது இதுக்கு அடுத்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 78,200 அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு ப்ரைஸை வந்துட்டு செக் பண்ணால் போதும். அதில் நமக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருந்தால் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம், அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் இப்போ 78,200 கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்திருக்கேன். ஓகே, இதில் பாருங்கள் 277 ரூபா வந்துட்டு காமிக்குது. 277 ரூபா காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ட்ரிகர் ஆகிட்டு, அதாவது நம்மளோட மிட் பாயிண்ட் வந்துட்டு போயிருந்ததுன்னா வந்துட்டு நம்ம அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன ஆயிருக்கு பாருங்கள், இந்த 277 ரூபாயில் சப்போஸ் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாருங்கள் 645 ரூபா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50%க்கு மேலே போயிடுச்சு.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இங்கே வரேன், சென்செக்ஸ் சார்ட்டுக்கே வரேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ஹியூஜ் மூமெண்ட். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் மூமெண்டம் வந்துட்டு கொடுத்துட்ருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏதாவது வந்துட்டு எனக்கு ரிவர்சல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன், ஆனால் கிடைக்கல. பட் நாம் இந்த ஒரு லைனை மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் வந்துட்டு நடக்கும், அல்லது இங்கே வந்துட்டு எமோஷனாக ட்ரேட் பண்ணுறவங்க அகைன் வந்துட்டு அவங்களோட பொசிஷனை வந்துட்டு பையிங் சைடு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இம்மீடியட்டாக வந்துட்டு பாருங்கள் எந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். தென் இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணதை நேற்றுக்கு வீடியோஸில் கூட நான் வந்துட்டு காமிச்சிருப்பேன். இந்த கேண்டலோட பொசிஷனை வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஏன் நான் 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் மெயினாக எடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் போனது 77,741 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு போயிருக்கோம். ஸோ அதனால நான் வந்துட்டு 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துருக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 77,700 புட் ஆப்ஷன் சார்ட்டை தான் வந்துட்டு நான் எடுக்கணும். ஆனால் நான் வந்துட்டு எடுத்தது 78,800. எதனால் அப்படின்னா இந்த 200 ருபீஸ்க்கு மேலே ப்ரீமியம் வந்துட்டு இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரீமியம் வந்துட்டு வச்சு ட்ரேட் பண்ணியிருந்திருப்போம். அதில் ரொம்ப ட்ரேட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆனதுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரீமியமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பைரி டே அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நம்ம ஒரு 200 ருபீஸ்க்கு மேலே இருக்கிறத ட்ரேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்பைரிக்கு முதல் நாளுமே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு 200க்கு மேலே இருக்கோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 மணி கேண்டல் தான் வந்துட்டு நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இல்லையா. நான் டே லோலேருந்து அந்த என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 211 ரூபா 45 காசு காமிக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 211 ரூபாயில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு அப்சைடு மூமெண்டம் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோட ஆர்டரை வந்துட்டு நான் கேன்சல் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு ஒரு லாஜிக் வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது நாம் ஒரு பையிங் பாயிண்ட் செல்லிங் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். அதில் நாம் பார்க்குற எல்லா கேண்டல்ஸுமே மார்க் பண்ணாமல் அதில் ஒரு சில ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ட்ரேடிங்கில் ஒவ்வொரு நாளும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். நாம் ஒரு லாஜிக்கை வச்சுட்டு அந்த லாஜிக்குள்ளேயே வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் டெய்லியும் அதனோட போக்கை வந்துட்டு மாற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அதுக்காக நம்ம டெய்லியும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு வச்சுருக்கோம். அதில் நம்ம லைவில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தென்படுது. அதனால வந்துட்டு நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸை வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும். ஓகே, இப்போது நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாம் இப்போது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 சார்ட்டுமே வாட்ச் பண்ணுவோம். அதாவது நிஃப்டி சார்ட்டும் வாட்ச் பண்ணுவோம், சென்செக்ஸ் சார்ட்டும் வாட்ச் பண்ணுவோம். ஆனால் இதுக்கப்புறம் புதன் வியாழன் 2 நாள் வந்துட்டு நிஃப்டி தான் எக்ஸ்பைரி நியரஸ்டாக இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்லி வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை மட்டுமே வாட்ச் பண்ணால் போதுமானதாக வந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பையிங் கேண்டில்ஸாக மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சோ அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பையிங் கேண்டில்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது இந்த 6 நாளுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பாருங்கள், இந்த கேண்டலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான், இந்த கேண்டலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். இப்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நாளைக்கு மார்க்கெட்டில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். இப்போது நார்மல் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா
கடந்த 6 நாட்களாக மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு மூமெண்டமே கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே பையிங் சைடு வந்துட்டு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு கவனமாக வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் வந்துட்டு ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு கேப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அங்கே கிடையாது, அப்படி கிடையாது. இங்கேயுமே வந்துட்டு ஒரு கேப்ஸ் இருக்கு, அதுக்கு கீழேயுமே வந்துட்டு கேப்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் நமக்கு நியரஸ்டாக எந்த கேப்ஸ் வந்துட்டு இருக்கோ அந்த கேப்ஸில் நாம் வந்துட்டு கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆனால் நாம் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், அல்லது பொறுமையாக கூட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணும்பொழுது எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ், அதாவது நீங்கள் நம்மளோட கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட வேலிடிட்டி முடிகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கேளுங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வரும். அதே போல் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்குறீங்க, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு பார்க்குறேன். நீங்கள் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும். இது சிம்பிள். நீங்கள் வந்துட்டு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகும். இப்போ என்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்லிடுவேன். ஆனால் அது உங்கள் மனசை வந்துட்டு ஏற்றுக்காது. ஒரு டைம் வந்துட்டு ஒரு விஷயத்த மனசு ஏற்றுக்கல அப்படின்னா நாம் ட்ரேடிங்கில் ஒரு சரியான டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 1 or 2 month வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது வேறு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண முடியாது. எனக்குமே வந்துட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு எஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபுல் டைமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன்று நீங்கள் வந்துட்டு இதுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படின்னா 2 ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு நீங்கள் அட்டன் டைமில் வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். ஆனால் கன்ஃபியூஸ் வந்துட்டு ஆகக்கூடாது. மார்க்கெட்டில் நாம் ஒரு கிளியராக ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும், சஸ்டெயினும் பண்ண முடியும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.